விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு அடுத்த 2.5 வருஷம் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது பார்த்துக்கலாம் வாங்க. பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ இந்த பலன்களை நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா சனி பகவானை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஏன்னா 2.5 வருஷம்னு சொல்லியிருக்கோம், 1000 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சனி பகவான் உங்களுக்கு என்ன பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்க சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பஞ்சம சனி அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர்லேயே இருக்குங்க. பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு கடவுளாக வந்து உட்கார்றாரு சனி பகவான். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஸ்கேர்சிட்டி இருக்கோ, என்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ, அது எல்லாத்தையும் சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். இன் ஜென்ரல் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் 3 and 4, அதாவது 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்டவன் இப்போ 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு, நான் விருச்சிகம் தாம்மா, எங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை போயிட்டே இருக்குது, எங்கள் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பங்கே எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்களான்னா சாலிடாக இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் 1000 நாட்களுக்குள்ளே வந்தே தீரும். கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இன்னும் எனக்கு வந்து பாருங்கள், ஆல்ரெடி சொத்து பிரித்து கொடுக்கறதுல பிரச்சனை இருந்துச்சு, அதனால் நான் கேஸ் போட்டிருக்கேன், எனக்கு இந்த தீர்ப்பு சாதகமாக வருமா அப்படின்னா பெரும்பாலும் வரும். சனி 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால பிள்ளைங்க சார்ந்து நிறைய குழப்பம் இருக்குமா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த குழப்பம்லாம் நிவர்த்தி ஆகுமா? பெருமளவு நிவர்த்தி ஆகும். எனக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், நானும் 5 வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன், 6 வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன், பெருசாக எனக்கு வந்து குழந்தை பேர் அப்படின்றதே கிடைக்கல. அது இந்த 2.5 வருஷத்தில் இந்த 1000 நாட்களில் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு விருச்சிக ராசியாக வரும் அப்படின்றதுல சந்தேகம் வேண்டாம். சரிங்களா? சரி, இது சனி பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவரோட பார்வை பலம் அப்படின்னு இருக்குது. என்னம்மா, குருனோட பார்வைக்கு தானே பலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சனியினோட பார்வைக்கும் பலம் இருக்கா அப்படின்னா உண்மைதாங்க. குரு பகவான் முழு சுபர் அப்படின்றதுனால, பொன்னர் அப்படின்றதுனால, அவர் அமர்ந்திருக்க இடம் சுப இடமாக இருந்தாலும் சரி, அசுப பாவமாக இருந்தாலும் சரி, அவரோட பார்வைக்கு 100% சுப பலன்கள் மட்டுமே. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுக்கு அப்படி கிடையாதுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அசுபர். அப்போ இவர் நல்ல பாவத்தில் உட்கார்ந்தாருனா மட்டும்தான் நல்ல பார்வை பார்ப்பார். ஒரு அசுப பாவத்தில் வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா அசுப பார்வை தான் பார்ப்பாரு. அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ அவர் உங்களுக்கு நல்ல பாவத்தில் தான் உட்கார்ந்துட்டுருக்கார், பஞ்சம சனியாக உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ அவர் நல்ல பார்வை தான் பார்க்குறாரு இல்லையா? அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அவரோட பார்வை. அப்போ விருச்சிகம் எனக்கு என்ன நடக்குங்க? ஃபஸ்ட்டு விஷயம், எக்கனாமிக்கலி எனக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். நான் நல்லா சம்பாதிப்பேன், நான் ஆல்ரெடி நல்லா தாங்க சம்பாதிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இன்கம் அப்படின்றது அதிகமாகும். என்னோட சொல்லுக்கு மரியாதை அப்படின்றது வரும். குடும்பத்தில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக விருச்சிகம் எப்பயுமே வந்து பாருங்கள், விருச்சிகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் விருச்சிகம் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கால புருஷனுக்கே 8வது ராசி அப்படின்றதுனால எப்போ பாரு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பட் பியாண்ட் தட் அதில் வந்து சாதனை படைப்பாங்க, அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுவாங்க, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவாங்க, சாதனை படைப்பாங்க அப்படின்றதையும் நம்மளால் மறுக்க முடியாது. அப்போ குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள், நானும் எங்கள் ஒய்ஃபும் தாங்க இருக்கோம், இதில் என்ன பிரச்சனை வரும்? நீங்களும் உங்கள் ஒய்ஃப்க்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியஸ்தர்கள் வருவாங்க, அவங்களால பிரச்சனை வரலாம். இல்லை குழந்தைங்க இருக்குது அப்படின்னா குழந்தைகளால் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இதை ஓவர் கம் பண்ணிட முடியுமா அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நல்லது ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா நல்லது தான் நிறைய, பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. சனியினோட பார்வை இருக்குது, அஷ்டமத்து குருவாக இருக்கிறதுனால ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. சனி பிரச்சனையை ஏற்படுத்துவானா? கிடையாது. சனி அதை வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்து குரு வேறு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்? பொதுவாக அஷ்டமத்து குரு அப்படின்றது வந்து பாருங்கள், இப்போ இந்த 2.5 வருஷத்தில் வருஷம் அஷ்டமத்து குருவாக இருக்கார், அதுக்கு அடுத்த வருஷம் பாக்கிய குருவாக இருக்கார். அப்போ ஒரு வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல ஒரு லைட்டாக காம்ப்ளிகேஷன், சேர்க்கை சரியில்லாமல் போகிறது, செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படுறது, சின்ன தப்பாக செஞ்சுருப்போம், அதுக்கு கண்ணு மூக்கு காது வாய் வச்சு நம்மளை கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் ஏற்படும். 100% கிடையாது, ஒரு 10 to 20% தான். பட் இருந்தாலும் அதனோட பலன்களை நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்போ பஞ்சம சனியாக இருந்து 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால குரு லைட்டாக காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தாலும் இவர் இந்த பஞ்சாயத்தை கழிச்சு விட்டுருவார், பிரச்சனை இருக்காது, கவலைப்பட வேண்டாம்.
அதுக்கப்புறம் இவரோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் சனியினோட பார்வை களத்திரஸ்தானத்தில் பார்க்குது. களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப், நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும், நீங்கள் லேடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல உறவு, நல்ல இணக்கம் அப்படின்றது சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக வந்து பாருங்கள், சனி நல்லாவே இல்லை அப்படின்னா கூட நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா 7 நாட்டு சனி இருக்குமா, எனக்கு பொதுவாக கேட்குறது விருச்சிகத்துக்கு இல்லை, 7 நாட்டு சனி இருக்குமா, அஷ்டம சனி இருக்குமா, திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக திருமணம் பண்ணலாம். சனி பகவான் திருமணத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகமே கிடையாது. திருமணம் கெடுக்க மாட்டார். ஏன்னா புது சொந்தங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து வரவேற்பார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா புது சொந்தத்து மூலியமாக தானே பிரச்சனை கொடுக்கணும். அதனால் அவர் திருமணத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை. அப்போ இங்கே கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உறவு அப்படின்றத ஏற்படுத்த போகிறார். அதுக்கும் மேலே நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா, அதுவும் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு பார்ட்னருக்கும் ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது நல்ல ரிலேஷன்ஷிப் சாலிடாக ஏற்படுத்துவார். அதனால் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டு, அதனால் அதிக லாபம், அதனால் என்னோட சமுதாயத்தில் என்னோட அந்தஸ்து அதிகமாகுது அப்படின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இவர் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழிலானா செய்யுங்க, சாலிடாக அதில் பன்மடங்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்துடும். ஆக இந்த பஞ்சம சனி எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு பஞ்சங்கள் அப்படின்றத போக்க போகிறாரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், சாலிடாக இது நடக்கும். சரி, இது உலகத்தில் இருக்க எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். அப்போ இந்த பலனோட ஒரு பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 50%. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சுய ஜாதகத்தை எடுத்து அதில் ராசி அப்படின்னு ஒரு கட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ராசி கட்டத்தில் பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம். ஒரு சில ஜாதகத்தில் லானே போட்டிருக்க மாட்டாங்க, 2 கோடு மட்டும் கார்னரில் போட்டிருப்பாங்க. அதுதான் ராசி கட்டம். அதை பென்சிலில் 1ன்னு போடுங்க. பக்கத்து கட்டத்தை 2, அந்த மாதிரி 12 கட்டத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இந்த 2.5 வருஷமோ 1000 நாட்களோ நிறைய நல்லது செய்ய போகிறவங்க யார்? சனி தான். சனி சுய ஜாதகத்தை நல்லா இருக்கணும் இல்லையா? குரு அஷ்டமத்துக்கு போயிருக்கா, அதுக்கு பின்னாடி பரிகாரம் சொல்கிறேன். குரு அஷ்டம குருவும் பெருசாக பயப்பட வேண்டாம். ஒரு 3 மாதம் நல்லா இருக்கும், 2 மாதம் ஆவரேஜாக இருக்கும், 1 மாதம் மைனஸாக போகும் அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். சரி, இப்போ இந்த சனி எங்கே இருக்கா? இங்கிலீஷ்லன்னா சாட்டர்ன் S18 போட்டிருப்பாங்க, இல்லை சாட்டர்னே போட்டிருப்பாங்க. தமிழ்லன்னா சனினே போட்டிருப்பாங்க. சனி எங்கே இருக்கா? 3, 6, 8, 12 இந்த பாவங்களில் இருக்கிறா அப்படின்னா இப்போ நான் சொன்ன அத்துணை நல்லதும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் சான்ஸ் கிடையாது. 100% நல்லது அப்படின்னா அதில் 30% தான் நடக்கும், 100% நடக்காது. ஓகேங்களா? அது இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பில் சனி இருக்கா, சனி தசையும் நடக்குது அப்படின்னா 20 to 30% தான். இந்த மாதிரி அமைப்பில் சனி இருக்கா, ஆனால் சனி தசை நடக்கலை, 50% நல்லது நடக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாவத்தில் இல்லாமல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் இருக்கான், பாக்கியஸ்தானம் அப்படிம்பாங்க. 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கான். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கான். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ இப்போ நான் சொன்ன அத்துணை நல்லதும் நடந்துடும். சனி தசையே நடக்குதுங்க, அத்துணை நல்லதும் 200% நடந்துடும். புரியுதுங்களா? சரி, இப்போ களத்திரஸ்தானத்தில் 7ல் இருக்காங்க. 7ல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா, காசு, பணம், தொழில், வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து எதையும் கெடுக்க மாட்டான். அதுக்கு மேலே அவன் நல்லது செய்யக்கூடிய பாவத்தில் தான் இருக்கான். புரியுதுங்களா? அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் சனி என்ன பாவத்தில் இருக்கான் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சனி தசையிலே இருக்குன்னா பலன் என்ன? சனி தசை இல்லைங்க, ராகு தசையில் இருக்குது. ராகு சுய ஜாதகத்தில் சூப்பராக இருக்கான், கவலையே பட வேண்டாம். 100க்கு 500% நல்லது அப்படின்றது நடந்துடும். 100க்கு 1000% நல்லது கூட நடந்துடும். இல்லைங்க, சுய ஜாதகத்தில் ராகு கெட்டு போயிருக்கா, 100% நல்லது நாங்கள் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய 50% தான் நடக்கும், 50% நடக்காது. புரியுதுங்களா? இப்படி தான் உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆனால் இதில் வந்து பாருங்கள், நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறோம், ஜோதிடத்தில் எப்படி பல விதிகள் இருக்கோ அந்த மாதிரி விதி விலக்கும் உண்டு. இந்த 3, 6, 8, 12 இருந்தாலும் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கா, குருவோட பார்வை இருக்குது அப்படின்னா 100% நல்லது நடந்துடும். ஓகேங்களா? நட்சத்திரம் சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கா, 100% நல்லது நடந்துடும். நல்ல பாவத்திலே இருக்கான், சுபர் பார்வை இல்லை, வீடு கொடுத்தவன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னா பகுதி தான் நல்லது நடக்கும். ஸோ அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம், நீங்கள் இந்த பாவத்தை பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? சரி, பரிகாரம் என்னங்க இதுக்கு அப்படின்னா, பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் குரு அஷ்டமத்து குருவாக போயிருக்கான், சனி நிறைய நல்லது தான் செய்ய போகிறான். முடியும் அப்படின்னா ஒரு முறையேனும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னா வியாழக்கிழமை தான் போகணும், வியாழக்கிழமை போனால் விசேஷம், வியாழக்கிழமை போக முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்றைக்கு நாள் வந்து தோதாக இருக்கோ அந்த நாள் போயிட்டு வாங்க.
இல்லைம்மா எங்களுக்கு முருகப்பெருமானை போய் பார்க்குறதுக்கு வழி இல்லை, திருச்செந்தூர் வரைக்கும் போக முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. வீட்டு பக்கத்துலேயே முருகப்பெருமான் இருப்பார் பார்த்தீங்களா, சின்ன கோயில் இருக்குது அப்படின்னாலும் எப்பயுமே இங்கே விருச்சிகமாக முருகன் காலை கெட்டியமாக பிடிச்சிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, செவ்வாய் ஒரு மட்டமான பொசிஷன் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே பாருங்கள் முருக வழிபாடு அப்படின்றது நிறைய நல்லது செய்யும். எப்பயுமே முருகன் காலை பிடிக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் விளக்கேற்றி பக்கத்துலேயே இருக்க முருகன் கோயிலை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.